மித்தாலஜிக்கல் காடஸ் அங்க இருக்கிற. ஓகே, மித்தாலஜிக்கல். இது ஏன் எப்படி இந்த அறிவு, அதாவது இந்த டாலன்ட் வந்து இல்ல, இது எனக்கு ஆர்ட் ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃபேமிலியில அப்பாவோட தம்பி இருக்கு, அவரெல்லாம் ஆர்டிஸ்ட் தான். அதனால நானும் அப்படியே எப்போவுமே ட்ராப் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நான் காலேஜ் படிக்கும்போதா டாட்டூ ரொம்ப அங்கே ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, பக்கத்துல டாட்டூ ஷாப் ஓபன் வந்து பண்ணாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கு, அவன்கிட்ட போய் அவன் சொல்லிதான் இந்த டிசைன் எப்படி இருக்கு, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ வந்து அடிச்சேன். ஆனா நான் இந்த ஃபீல்டுல வரும் நான் நினைக்கல. அதுக்கு முன்னாடி தான் நான் இது போட்டேன். டாட்டூ லவரா இருந்திருக்கீங்க. பட் ஆனா ஷூட்டிங்ல வந்து இத மறைக்கிறதுக்குனே நிறைய காம்பாக்ட் பவுடர், அதுதான் கஷ்டம். ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல இந்த டாட்டூ மறைக்கிறதுக்கு. சூப்பர். அண்ட் தென் கையிலே வந்து இத்தனை பிரேஸ்லெட் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் யார் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தா? இது கிஃப்ட் கொடுத்தேன். இது ஒரு அக்கா கிஃப்ட் கொடுத்தேன். இது ஒரு அக்கா கிஃப்ட் கொடுத்து, இது என்னோடது. ஓகே. ஒரே பொண்ணா நீங்க உங்க வீட்ல? என் வீட்ல ஒரு பொண்ணு, நானு, எனக்கு ஒரு தம்பி இருக்கு. உங்க வீட்ல நீங்க ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அம்மா ஒரு பொண்ணு. அம்மா ஒரு பொண்ணு தாங்க. அதுதான் அற்புதம். இந்த மாதிரி ஒரு பதில வந்து இந்த உலகத்துல யார் சொல்லி நான் கேட்டது இல்ல. பட் சூப்பர். அம்மாவும் சேர்த்து நீங்களும் இரு பொண்ணுங்கள். ஆமா. ஓகே. அப்பா ஒரு பையன். ஆமா. அப்பாவும் தம்பி ஒரு பையன்கள், இரு பையன்கள். சூப்பர், நல்லது. தம்பி வந்து எங்கர் பையனா எல்டர் பையனா? எங்க தம்பினாலே தம்பினாலே எங்கருதா. அதான் எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்கிறதுதான் கேட்டேன் நானு. சூப்பர், அற்புதங்க. அப்படிலாம் இருக்கா? பாக்கும்போது எல்டரா இருக்கும், அவ்வளவுதான். பாக்கும்போது எல்டரா இருக்கும், இப்போ ஓகே. பழகும்போது தம்பியா பழகும். ஓகே. தம்பிதான். தம்பிதான். சூப்பர். ஓகே. வேற யார் ஃபேன் நீங்க? நானா விக்ரம் பிடிக்கும். தென் ரீசெண்டா கிரஷ் வந்து பரவன பிடிக்கும். ஆமா. அப்புறம் ரீசெண்டா கிரஷ் வந்து துருவ் விக்ரம். என்ன ஃபேமிலியா லவ் பண்றீங்களா? ஆமா, அவனோட அம்மா வந்து கண்ணூருதா. ஓஹோ. அதாவது நெப்போடிசம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நீங்க வந்து ஊரிசமா இருக்கீங்க. அவங்க கண்ணூர், அவங்க அம்மா கண்ணூர் அப்படின்ற மாதிரி. பட் சூப்பருங்க. விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் துருவ் விக்ரம் ரொம்ப பிடிக்கும். துருவ் விக்ரம்க்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றீங்களா? ஆமா. ஓகே. லைக் பண்ணுவீங்களா? ஆமா. சாட் பண்ணுவீங்களா? அது இல்ல. பட் சூன் அப்படின்றீங்க. இல்ல பரமா அடிக்கும். பரமன் அடிக்க மாட்டா. பரமன் எதுக்கு அடிக்கணும்? இல்ல, நான் கேரக்டர் பேர் தான சொன்னேன். இளமதி வந்து துருவ் விக்ரம் கூட சாட் பண்ணா பரமா அடிக்கும்ல. மேபி அடிக்கும். அப்படி சொல்றேன் நானு. ஓகே. சூப்பர். உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்ஃபிட்னா இந்த சுடிதார் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன ரொம்ப சாரி எல்லாம் கட்டுவீங்களா? சாரி ரொம்ப பிடிக்கும். ஓணம் சாரி. ஓணம் செட் சாரி. என்னது? செட் சாரி. செட்டா கட்டுவீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஆமா, எல்லாம் செட்டா கட்டுவோம். சூப்பர். அந்த ஓணம் சத்யா குக் பண்ண தெரியுமா? ஃபுல்லா குக் பண்ண தெரியல, கொஞ்சம் ஐட்டம்ஸ் குக் பண்ண தெரியும். எப்படி அப்பளம் பொரிக்கிறது? ஆமா, அப்பளம் பொரிக்கும். அதுவும் குக் பண்ணி தானே சாப்பிடணும். பொரிக்கும், மோர் மிளகா எடுத்து வைக்கும், சாப்பாடு சமைக்கும், அதெல்லாம் பண்ணும். என்ன ஃபுட் ரொம்ப ஃபேவரட்? பிரியாணி. சென்னை பிரியாணியா தலசேரி பிரியாணியா? ரெண்டுமே பிடிக்கும்.